வியூவர்ஸ், நாளைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி முருகனை காப்பாற்றி கொண்டு வந்து எதுக்காக உன்னை வந்து கார்த்தி வந்து துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க. சந்திராவுக்கு சான்ஸு கொடுக்கவே தேவையில்ல, அவங்களா எடுத்துப்பாங்க. இப்போ அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. முருகன் கிட்ட என்னெல்லாம் விசாரிக்கணுமோ நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா முருகனை வந்து தேடி வராங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி நம்ம ரேவதியை எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுறாங்க. இதை கேட்ட நம்ம ரோகிணி நம்ம ரேவதி கிட்ட வராங்க. ரேவதி, நீ என்ன ரேவதி இப்படிலாம் வந்து அம்மாவுக்காக பயந்து இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்றாங்க. இல்லைக்கா, அம்மாவை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அம்மா எப்படி பண்ணுறாங்க பார்த்தியா, அதனால் என்னால் எதையுமே மீற முடியாது. அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ நாளாக அவர்கிட்ட வந்து என்னோடய காதலை வந்து நான் வெளிப்படையாக சொல்லலைனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரோட மனசில் நான் தான் இருக்கேன்ட்டு எப்படிக்கா நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும்? அவராக என்கிட்ட வந்து சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி, நீ அப்படி நினைக்கிற, நீயே போய் உன்னோட காதலை சொல்லு, அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார், அவர் தான் நம்ம மாமா பையன் தெரிஞ்சிருச்சுல அப்படின்றாங்க. இல்லைக்கா, நான் போய் அதை சொல்லி ஏதாவது எனக்கு மனசு கஷ்டமாக அது ஒரு இதுவாகிடுச்சுன்னா என்னால் அது தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறாங்க. விதின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நானும் அவரும் சேரணும் அப்படின்ட்டு என் தலையில் எழுதியிருந்தால் நான் கண்டிப்பாக அவர் கூட நான் ஒன்றா சேருவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நடக்கிற கல்யாணத்தை எப்படியாவது அவர் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அவர் வருவார் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே திட்டவட்டமாக நம்ம ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க. ரோகிணியால் எதையுமே பேச முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ஒரே பரபரப்பாக இருக்கார். அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் அந்த 2 பசங்களோட ஃபோட்டோ கேட்டிங்கல்ல சார், அந்த 2 பசங்களோட ஃபோட்டோ என்கிட்ட வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. இந்த பக்கம் பிரியாவுக்கு ஒன்றுமே புரியல. சார் வந்துட்டாங்க, இன்னும் நம்ம ரேவதி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களா, வந்ததுக்கப்புறம் ரேவதி கிட்டே போயிட்டு நம்ம பிரியா கேட்குறாங்க, என்ன ரேவதி இந்த மாதிரி வந்து மாமா பையன் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், அவர் தான் என்னோட மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னுமே நம்ம பிரியாவுக்கு ஒன்றுமே புரியல. இதை போய் அவள் கண்டுபிடிச்சிட்டாளாச்சா, சந்திரா மேடம் கிட்ட சொன்னதே வேஸ்ட்டு, எதுக்குமே அவங்க வந்து இது பண்ண மாட்டுறாங்க, இவளை போய் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபைல் எடுத்துகிட்டு எங்கே போகிற ரேவதி, என்னோடய மாமா பையனை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரியாவுக்கு காதில் புகை வருது, கோவம் அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். பிரியாவுக்கு நம்ம ரேவதி உள்ளே போனோன்னு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி உள்ளே போயிட்டு சும்மா இருப்பாங்களா, என்ன சார், என்ன என்னோடய மாமா பையனாக இருந்துக்கிட்டு என்கிட்டயே மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தி நம்ம சும்மா இருப்பாரா, புதிர் வச்சு அந்த இடத்துல பேச, சார் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்குறாங்களா, அதில் தாங்க ஆன்சரே இருக்குது, அதை நீங்கள் தேடுங்க, அப்போ இன்னும் வந்து ஏதாவது மறைமுகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்றாங்க. அதையும் நீங்கள் தான் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதிக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு வெளியில் போய் கேபினில் போய் உட்காந்துட்டு கேட்குறாங்க. மனசில் நினைக்கிறாங்க, இதையும் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன், இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அவங்களோட விடையை தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தி சொன்னதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி காட்டுறாங்க, முத்துவேலை காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாங்களா, அதனால் நம்ம கார்த்தி அங்கே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா முருகன் வந்து கார்த்தியை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பதட்டமாயிட்டு கையில் இருக்க காஃபி தட்டை வந்து கீழே போட்டுடுறாங்க. போட்டோடனே நம்ம கார்த்தி கிட்ட வரதை பார்த்து நம்ம முருகனுக்கு அள்ளு இல்லை அந்த இடத்துல. உடனே எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னா, இல்லை சார் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, அதனால தான் சார் கீழே போட்டுட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை எடுத்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேஷுவலாக போயிடுறாங்களா. அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட போனால் அந்த ஃபோட்டோவை காட்டினவனுமே நம்ம கார்த்திக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்ன கார்த்தி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரி கேட்குறாங்க. இல்லை சார், இந்த ஆள் 2 பேருமே என்னோடய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க சார் அப்படின்றாங்க. என்ன கார்த்தி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்கன்னா ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இவங்களால் இருக்குது, உடனே போய் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. உடனே கார்த்தி ஆஃபீஸ் ரூமில் வராங்க. வந்ததும் பிரியா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்றாங்க. உடனே காஃபி வந்து நம்ம முருகனோட ஃப்ரெண்டு கொண்டு வராங்க.
இதை பார்த்த கார்த்தி கேட்குறாங்க, உன்னோட கூட ஒருத்தர் வேலை செய்வார், அவர் எங்கே அப்படின்ட்டு. இல்லை சார், அவன் கொஞ்சம் வெளியில் நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு. சரி, நான் அவனை போய் பார்க்குறேன், நான் கூட்டிகிட்டு வரேன் சார். இல்லை நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு நம்ம கார்த்தி கீழே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம முருகன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முருகன் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்களா, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி பின்னாடி போலீஸு. இதை பார்த்த முருகன் சும்மா இருப்பாரா? டேய், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா, தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்றாங்க. 2 பேரும் ஒரு பக்கத்தில் போகிறாங்க திசையில். போகும்போது நம்ம முருகனோட ஃப்ரெண்டுக்கு வண்டியில் அடிபட்டு இறந்துடுறாங்க ஸ்பாட்லேயே. இந்த பக்கம் நம்ம கார்த்தி முருகனை துரத்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அந்த முருகனை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, முருகனோட ஃப்ரெண்டு வந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. இல்லை சார், அவர் உயிரோடு தான் இருப்பார். இல்லை கார்த்தி, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நம்ம கார்த்திக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த முருகன் இருக்கான்ல, அவன் மூலயமா நம்மளுக்கு உண்மை தெரிய வரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சா, இவனை வச்சு அந்த ரெட்டி யாருன்றதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இவங்க இவ்வளோ தூரம் மெனக்கட்டு இது பண்ணாங்க. அவனும் இறந்துட்டான். இன்னொருத்தவன் சிவனாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டான். சிவனாண்டியே அங்கே வச்சு அவனை செய்கிறான். ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லியா, இல்லை அந்த கார்த்திகிட்ட நான் அவங்கள பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாங்க, உங்களுக்கும் அந்த கார்த்தி எனிமி தானா சார் அப்படின்னு. ஆமாம், எனக்கும் அவன் எதிரி தான். அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அதனால் நீ இப்போ எனக்கு நண்பன் தான், அதனால் எல்லாம் உண்மையே சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். இதை நம்ம சிவனாடி கேட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே நம்ம சந்திராவுக்கு ஃபோனை பண்ணுறாங்க. சந்திராவுக்கு ஃபோனை பண்ணி சொல்லும் போது, அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் நம்ம கண்டிப்பாக நான் அவனை விசாரிக்கணும், நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வராங்க. சந்திரா வந்து கண்டிப்பாக நம்ம முருகன்கிட்ட பேசுவாங்க. முருகன்கிட்ட பேசி அந்த உண்மையெல்லாம் வாங்குவாங்க. அப்போ நம்ம சந்திராவுக்கு ஆல்ரெடி நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் எப்படியாவது பழி வாங்கிட்டு அந்த சாமுண்டீஸ்வரியுடைய பதவியை வந்து சிவனாண்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து பண்ணுறதுக்கு நம்ம முருகனை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ரெட்டு யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அந்த ரெட்டுக்கு வந்து நம்ம சந்திரா வந்து உதவி செய்ய தான் போகிறாங்க. இப்போ அந்த ஆளை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சந்திரா வந்து திட்டத்தை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி கோயிலுக்கு வராங்க, எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அப்போ நம்ம மயில்கிட்ட கேட்குறாங்க, ஏமாம்மா இவர் என்னோட அத்தை பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம ரேவதி பேசுகிறாங்க. அதுக்கு என்னங்க அப்படின்றாங்க. ஆமாம், சரி, எனக்கு சாருன்னு கூப்பிட்டு வந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலையும் நம்ம கார்த்தியும் தான் காட்டுறாங்க. கார்த்தி போயிட்டு மயில் கிட்ட வந்து, இந்த அத்தை பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது, ரொம்ப நாளாக நம்ம வந்து ரேவதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து அந்த முருகன் தான். அந்த முருகனை கண்டுபிடிச்சி நம்ம எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அதுவும் இல்லாமல் அந்த ரெட்டுன்றவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம்ல, இப்போ அந்த ரெட்டு யார் தெரியுமா, நம்ம அத்தை பார்த்துருக்க அந்த மருது தான் அந்த ரெட்டு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் நம்ம மயில்கிட்ட வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அதை தான் அந்த முருகனை கண்டுபிடிக்கணும், முருகன் யார்கிட்ட இருக்கான் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாப்பா, இவ்வளோ தூரம் நம்மளை கடவுள் கொண்டு வந்தவர், இனிமேலும் நம்ம வந்து அடுத்த இதில் நம்ம நகருவோம், கண்டிப்பாக நீ தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அத்தைக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் கார்த்தியும் அவங்க 2 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராவோட சிவனாண்டியோட சூழ்ச்சியை கண்டுபிடிப்பாரான்றதை நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.